نؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما أما بعد فقد قال الله تعالى بالقرآن الكريم بالقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم فقل بسم الله الرحمن الرحيم إن المصدقين والمصدقات والأقرضوا الله قرضا حسنا يضاعف لهم ولهم أجر كريم إلى آخره. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم سيد الخبر الصدقة برد البلاء والقضاء، أو قال نبينا صلى الله عليه وسلم صدق رسول نبي كريم أرد الله علم مهلا عنده விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயார தன்மை வைத்த தர்ம பிரபாகிய தர்ம சத்தாவாகிய வல்லோன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரைத்தது. இன்னும் அவனின் கூட நமது நாயர் காத்தல் நபி முத்து நபி சம்மல் நபி சீரிய நபி அஹமது முஸ்தபா முஹம்மது அல்லாஹ் சர்தார் ஆயிரம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அருளா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள் தாபீன்கள் அவுலியாக்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் ஷோதாக்கள் முத்தகீன்கள் மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தின் இறுதி பத்தாகிய இத்தத்தை என்று சொல்லக்கூடிய நரக நெருப்பில் இருந்து விடுதலைக்குரிய ஒரு பத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். நம்மை விட்டு ஏறத்தாழ 3 நோன்புகள் இந்த இறுதி பத்தில் 3வது நோன்பை நாம் அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم اعتقنا من النار. يا الله நரகத்தில் இருந்து எங்களை விடுதலை செய்து وادخلنا الجنة இன்னும் சொர்க்கத்தில் எங்களை பிரவேசிக்க செய்வாயாக. يا رب العالمين. அகிலத்திற்கெல்லாம் ரப்பாகிய ரப்பே எங்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்து சொர்க்கத்திலே நுழைய செய்வாயாக என்பதாக அதிகமாக நாம் துஆ செய்வோம். இந்த பத்தில் முக்கியமாக நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளில் ஒன்று இத்திகாஃப் என்பது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. எந்த ஊர்களில் இத்திகாஃப்கள் இருக்கப்படவில்லையோ, எந்த மஹல்லாவில் இத்திகாஃப்கள் இருக்கப்படவில்லையோ, அதில் அல்லாஹ்வுடைய முஸீபத்தை நீங்கள் எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லவில்லை, முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எந்த இத்திகாஃப்கள் இருக்கப்படவில்லையோ, இருக்கப்படாத புறக்கணிக்கப்படுகின்றதோ, அந்த அல்லாஹ்வுடைய முஸீபத்துகளையும் அல்லாஹ்வுடைய வேதனைகளையும் அல்லாஹ்வுடைய சாபங்களையும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது.
எந்த ஊழல்களில் எந்த அளவுக்கு அதனால் சொல்லப்படுகின்றது என்று தெரியுமா? இஃதிகாஃப் இருக்கப்பட வேண்டும், ஊரில் யாராவது ஒருவர்களாக இருக்கப்பட வேண்டும், இறுதி 10 நாட்கள் இருக்கப்பட வேண்டும், இல்லை என்றால் பொறுப்பாளர்கள் இருக்கப்பட வேண்டும். அவைகள் இருக்க இயலாவிட்டால் இவர்கள் அதற்காக அவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களுக்கு வைக்க வேண்டும். இல்லை என்றால் முதல் குற்றவாளி பொறுப்பாளர்கள் தான். ஏதோ கல்விக்கு வசூல் பண்ணோம் அல்லது அஹிம்சாக்காக வசூல் பண்ணோம், சித்ராவுக்காக வசூல் பண்ணோம், இந்த இது மட்டுமல்ல அவர்களுக்கு பொறுப்பு. ஊருடைய முசீபத்துகளை நீக்குவதற்காக வேண்டி இஃதிகாஃப் என்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும், அது இருக்க வைக்க வேண்டும். இந்த முசீபத்துகளை நீக்குவதற்கு நாம் இஃதிகாஃப்கள் 10 நாட்கள் இருக்க வைக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு முசீபத்துகளுக்குரிய இடங்கள் எதெல்லாம் ஏற்படுமோ அதையெல்லாம் தடுப்பதற்குரிய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் தான். இதே விஷயத்திற்கு இதே போன்ற விஷயத்திற்கு இந்த கணவனை இழந்த மனைவிகள் திரும்பி இருப்பாங்க. அந்த வீட்டில் ஆண்களே இருக்க மாட்டாங்க, ஆண் துணிகளே இல்லாமல் இருப்பாங்க. இத்தாவுடைய காலம் இருக்க வேண்டும். இத்தாவுடைய காலம் இருக்க வேண்டும் என்றால் 4 மாசம் 10 நாள் இவங்க இத்தாவுடைய காலத்துல யாரு அந்நிய ஆண்களை பார்க்காம வெளியே வந்து போகணும். அதுக்கு சாத்தியம் இல்லாப்புண்டா அவர்களுடைய தேவைகளை அனைத்தையும் அந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் செய்து கொடுக்க வேண்டும். அதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும். அவங்க வெளியே வந்துட்டாங்க, இத்தாவுடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாம வெளியே வந்து இத்தாவை வீணாக்கி விட்டார்கள் என்றால் அந்த முழுக்க அல்லாஹ்வுடைய முசீபத்துகள் வரும். அல்லாஹ் மாபெரும் தண்டனைகள் வழங்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. சகோதரர்களே, இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நபர்களுக்கும் நமக்கு கடமை இருக்கின்றது. 3 நாட்களை நம்ம விட்டு கடந்து விட்டது. 7 நாட்களை யாராவது இஃதிகாஃப் இருக்க வைப்பதற்கு நாம் முயற்சிகள் செய்ய வேண்டும். ஜமாத்தில் யார் வேண்டாலும் நம்ம செய்யலாம், நம்ம யார் வேண்டாலும் இருக்கலாம். எல்லா ஊர்களிலும் இங்கல்ல பல ஊர்களில் இதற்காக வேண்டி மாபெரும் நேற்று கூட ஒரு வீடியோக்கள் வந்துச்சு. மஸ்ஜிதுல் நபவியில இஃதிகாஃப் இருப்பதற்காக வேண்டி 5 ஸ்டாரை விட மிகவும் அதிகமான சௌகரியமிக்க ஒன்றாக ஏற்பாடு செய்திருக்காங்க. ஆண்கள் 800க்கும் மேற்பட்ட நபர்கள் இஃதிகாஃப் இருக்கின்றார்கள், பெண்கள் 300க்கும் மேற்பட்ட நபர்கள் இஃதிகாஃப் இருக்கின்றார்கள், செய்து கொடுக்கின்றார்கள் என்று. அதனால்தான் அல்லாஹ்வுடைய பரக்கத் அங்கு வந்துகிட்டே இருக்கு. காசு அங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க, அல்லாஹ்வுடைய பரக்கத் வருது. நம்மகிட்ட இல்லை என்றோம், செய்யறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லுவோம். நாம் எங்கெல்லாம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோமோ அல்லாஹ் அந்த வரை நம்ம இல்லாமல் தான் ஆக்கிவிடுவான். இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்ய வேண்டும் எனக்குரிய எண்ணங்கள் எல்லாம் இருக்கப்படும் போது அல்லாஹ்வுடைய பரக்கத்துகள் வந்து கொண்டே இருக்கும். இருக்கிறது என்று எண்ணினால் இருக்கும், இல்லை என்று சொன்னால் இல்லாமல் சென்றுவிடும். இது முக்கியமான ஒன்று. தர்மத்தை பற்றி நாம் பார்க்க வேண்டியது, இன்றைய சூழல்கள் தர்மத்தை பற்றி நாம் பார்க்க வேண்டிய கடமைகள் இருக்கின்றோம். தர்மங்கள் என்று சொல்லக்கூடியது பல்வேறு வகைகள் இருக்குது. ஒன்று, தனக்கு தேவையான ஒன்றை பிறருக்கு தர்மம் செய்வது. முதல் தர்மத்தில் ஹையஸ்ட் நான் தெரியுமா? தனக்கு தேவையை பூர்த்தி செய்வதற்கு முன்பதாக பிறருடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு பூர்த்தி செய்வது. எப்படி? அவர்களுடைய குடும்பங்கள் செய்தல் முன்பு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. எப்படி? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அவர்கள் தாங்கள் நோன்பு வைத்திருந்த சமயத்தில் தயார் செய்யப்பட்ட அந்த ரொட்டி துண்டுகளை தங்களுக்கு நோன்பு வைப்பதற்காக இருக்குது. அதை அவர்கள் ஒரு அனாதைக்கும், ஏழைக்கும், எத்தீமுக்கும், கைதிக்கும் அவர்கள் தர்மம் செய்தார்களே. அல்லாஹ் மெச்சி சொல்கின்றான். இதைவிட ஒன்று சஹாபியை பற்றி
சொல்ல அலி ரலியல்லாஹு தஆலா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொர்க்கத்துடைய தலைவி, ஹசன் ஹுசைன் சொர்க்கத்தின் வாலிபத்துடைய தலைவர்கள், அஹ்லே பைத்தில் உள்ளவர்கள் சொல்லலாம் நம்ம. ஆனா வேற ஒரு சஹாபி வேற ஒரு சம்பவத்துல ஒன்று செஞ்சதின் காரணமாக அல்லாஹ் சிலாகித்து சொல்கின்றான். விருந்தாளிகளை எப்படி உபசரித்தார்கள் என்பதை பற்றி பார்க்கக்கூடிய சமயங்களில் அவர்களை அல்லாஹ் தஆலா சிலாகித்து சொல்கின்றான். ஒரு சஹாபியை வந்துடுவாங்க, ஒரு மகரிபுடைய நேரம், இஷாவுடைய நேரம் வந்திருக்காங்க, வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க, அங்க தங்குறாங்க. தங்கக்கூடிய நபருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய விருந்தாளி வந்திருக்கிறாரு, இதற்காக வேண்டி உணவு பரிமாறக்கூடியவர்கள் யார் இருக்கிறீர்கள், இங்கு யாரை உங்களுடைய வைத்திற்கு முன்னாலே அழைத்து செல்கின்றீர்கள் என்பதாக கேட்கப்பட்டவர்கள் எல்லா சஹாபாக்களும் வந்து யோசிச்சாங்க. ஏன் அப்படின்னா அங்க பொண்டாட்டை கேட்டு வந்து நம்ம இங்க சொல்லணும்னு நினைக்கிற சஹாபாக்கள் நீங்க நம்மளா தெரிஞ்சுக்கணும். என்னன்னு தெரியல, வீட்டுல கேட்கணுங்க என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியல, நான் பாட்டு கூட்டு போயிட்டுனா உதவணுங்க, எனக்கு சாப்பாடு கிடைக்காம போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா சஹாபாக்கள் அதற்கு நினைக்கவில்லை. தங்களுடைய வீடுகளில் ஓரிரு நாட்களாக அடுப்புகள் எரியாமல் இருக்கின்றது. அதன் காரணமாக யோசித்தார்கள். ஒரு சஹாபி மட்டும் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ் நான் கூட்டு போனாரு. கூட்டு போனாங்க, போனாரு, நேர போனாரு, வீட்டுக்கு போனாரு. வீட்டுல உடனே மனைவிட்ட சொல்லிட்டு இருந்தா வந்து அப்படின்னு போய் சொல்லிட்டு இருந்தாரு. முதல்ல அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வந்து அல்லாஹ்வுடைய விருந்தாளி வந்திருக்காங்க, நான் வெளியே கழிச்சுட்டு வீட்டுக்கு கூட்டு வந்தாங்க. கூட்டு வரக்கூடிய சமயத்துல போய் சொல்லிட்டு கூட்டு வந்தாங்க. கூட்டு வரக்கூடிய சமயங்களில் இங்கு நடந்தது, இவர் உணவருந்து அமர்ந்திருக்கின்றார். அமர்ந்திருக்கக்கூடிய சமயங்களில் விளக்குகள் அணைக்கப்படுகின்றது. உணவு ஒன்று முடித்து விடுகிறார், சென்று விட்டார்கள். மறுநாள் காலை ஃபஜருடைய நேர பொழுது அல்லாஹ்வுடைய வசனங்கள் இறங்குகின்றது. இன்று அல்லாஹ்வுடைய விருந்தாளியை உபசரித்தவர்களை அல்லாஹ் தஆலா சிலாகித்து அங்கே வசனங்களை இறக்குகின்றான். அந்த சஹாபி வந்தாங்க, அல்லாஹ் உங்களை பற்றி தாங்க இன்னைக்கு வசனத்தை இறக்கிருக்கா, ஆயத்தை இறக்கிருக்கா அப்படின்னு நம்மளுமே சரி யார் சொல்லாட்டாங்க. நீங்க என்ன நடந்தது, இரவில் நடந்த நிகழ்வுகள் என்ன என்பதாக கேட்கின்றார்கள். அப்பொழுது அந்த சஹாபி சொல்கின்றார், உன்னுடைய யார சொல்லா நீங்க சொல்லிட்டீங்க, நான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு என் வீட்டுல போய் கேட்டு என்னுடைய மனைவி சொன்னாங்க, என்னுடைய குழந்தைகளுக்கும் மட்டும்தான், உங்கள் குழந்தைகளுக்கு மட்டும்தான் சாப்பிடுறதுக்கு உணவு இருக்கு, வேற ஏதோ உணவு இல்லை, ஒரு ஆள் தான் சாப்பிட முடியும், அந்த அளவுக்கு தான் உணவு இருக்குன்னு சொன்ன பொழுது அப்பொழுது என்னுடைய கணவர் சொல்லிட்டு என்னுடைய மனைவிட்டு நான் சொல்லிட்டு வந்தேன், நீ உண்மை இல்லை, பிள்ளைகளை அப்படியே விளையாட்டு காட்டு தூங்க வச்சு சாப்பாடு இல்லாத விளையாட்டு காட்டு பிள்ளை எப்படி தூங்க வச்சு, அதே போல நான் வரல கூட்டு வருவேன், எங்க 2 பேருக்கு உணவு வைக்க அப்ப வை, வேலையை தட்டு நாங்க சாப்பிட்டு நீ விளக்கை சரி செய்வது கொண்டு அணைத்து விடு. அவர் வந்திருக்கக்கூடியவர் வயிறார திருப்தியாக சாப்பிடத்தில் நானும் சாப்பிடவில்லை, நாம் உண்ணாமல் வேண்டிக் கொள்வோம், வந்தவர் வயிறார உண்டுவிட்டு செல்லட்டும் என்பதாக தனக்கு உள்ளதையும் தைரியம் செய்தார். அல்லாஹ் தஆலா சிலாகித்தார். அல்லாஹ் தஆலா பெருமையாக பேசினான். இன்னைக்கு சாப்பாடு இருக்கு, அதுக்காக வந்து பணி செய்ய வந்தா கூட சாப்பாடு இல்லாம இருந்தா உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு விடுகின்றது. இன்னுடைய சூழ்நிலைகள் எப்படி வந்து விடுகின்றது, அதை பத்தி எல்லாம் சிந்திக்காதீங்க, அதை பத்தி எல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வந்துடும். அதை காசு வாங்கிட்டா போடுங்க. ஆக ஒரு பட்டினியாக இருக்கக்கூடிய நபர்களை உணவுகள் இருக்கக்கூடிய சமயங்களில் அவர்கள் மாற்ற வேண்டியதில்லை. அவர்களுடைய உள்ளங்கள் அவர்களுடைய அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கின்றார்களே அந்த குடல்கள் இருக்கின்றது, இது வாழ்க்கையோடு போதும் உங்களுடைய வாழ்க்கைகள் முன்னேறுவதற்கு. அதே சமயத்தில் அதை காயவிட்டால் அதனுடைய மத்துவாக்கம் அனைவர்களையும் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஒன்று அடுத்த தர்மம் இருக்கு, தனக்கு போக இங்கே பிறகு செய்கிறது. ஒண்ணு தனக்கு தேவை இருக்கும் பொழுது பிறருக்கு தர்மம் செய்வது, இது அல்லாஹ் போலக்கூடியது, அல்லாஹ் விரும்பக்கூடியது. இரண்டாவது தனக்கு போக பிறருக்கு தானம் செய்வது, இந்த தர்மங்கள் இருக்கின்றது. இது ஃபர்லான ஃபர்ல் என்று சொல்வார்கள், சிறப்பு மிக்க ஒரு தர்மமாக இருக்கின்றது.
அது எப்படி கொடுக்கணும், அந்த தர்மம் கூட எப்படி கொடுக்கணும், நல்லதை பார்த்து கொடுக்கணும். நல்ல ஒரு பொருளை பார்த்து நல்லதாக இருக்கக்கூடியதை வைத்து கொடுக்கணும். ஏதோ தனக்கு போகாமல் சொன்ன ஒரு கரிசலையை தூக்கி தலையில கட்டிட்டு போறது இல்லை. சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் வச்சிருவாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு அது மிச்சமா இருக்குது, அது கெட்டு போச்சா நொண்டு போச்சா அப்படிலாம் பார்க்கறது இல்லை. கொடுத்து விட்டு அவர் தானே நம்ம கடமை முடியணும். 10 மணிக்கெல்லாம் சகருடைய சாப்பாடு கொடுத்து விட்டு மத்தியான ஆக்கில ரால் பிரியாணி இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் சரி நீ கொடுத்து விடு. அவர் என்னமோ செஞ்சுட்டு போட்டு நாளைக்கு நம்மகிட்ட வந்து சகர் கொடுத்தோன்னு சொல்லிடக்கூடாது. இது வெள்ள தர்மம், இது வெள்ள தர்மம். நீங்கள் உங்களிடம் இருக்கக்கூடியது உங்களுடைய தேவைகள் போல நல்ல வஸ்துக்கள் எது இருக்கின்றதோ நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கின்றார், நபியே நாயகமே உங்களிடத்தில் அவர்கள் கேட்கின்றார்கள், மாதா எவ்வாறு நாங்கள் செலவு செய்ய வேண்டும் என்பதாக உங்களிடத்தில் கேள்வி கேட்கின்றார்கள். நாங்கள் எப்படி தர்மம் செய்யணும், எதை தர்மம் செய்யணும் அப்படி நபியே நாயகமே உங்களிடம் அவர்கள் கேட்கின்றார்கள். அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். எப்படி மிகவும் சிறந்தவையில் நீங்கள் தர்மம் செய்யுங்கள். உச்சத்தை தர்மம் செய்யுங்க. உங்கள்கிட்ட மிஞ்சியுள்ளதை எஞ்சியுள்ளதை நீங்கள் தர்மம் செய்யுங்க. அதாவது உங்கள்கிட்ட மிச்சமாக இருக்கக்கூடியது நல்லதை நீங்கள் தர்மம் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், கேவலமான விஷயங்களை பொருள்களை நீங்கள் தர்மம் செய்யாதீர்கள். அதை தொடுவதற்கு கூட அல்லாஹ் சொல்லும் போது சொல்லி காட்டினா எப்படின்னா உங்களுடைய கண் மூடக்கூடிய அளவுக்கு அதை பார்த்தவங்க அப்படி விடுறான், அச்சப்பட்ட அப்படிதான் இதுதான் இந்த முகம் சுழிச்சு கண்ணெல்லாம் மூடி அப்படி ஒரு மாதிரி அழுப்பான பொருள் இப்படியாக்கும் இந்த பொருள்களை நீங்கள் தர்மம் செய்யாதீர்கள். என்ன செஞ்சுனாங்க, குரான் வீட்டுல குரான் இருக்கு, கிதாப் இருக்கு, எல்லாம் இருக்கும். கிழிஞ்ச கிதாபு கிழிஞ்ச குரான் நாங்க பள்ளியாசல் கொண்டு போய் வச்சுது. என்ன பள்ளியாசல் என்ன அந்த கிழிஞ்சதை வந்து ஒரு மலக்குகள் ஓத போறாங்களா? அப்ப இருந்து போறேன் நமக்கு அந்த ஒரு பழக்கம் இருக்கு. பள்ளியாசல் என்ன இருக்கும், ரேக்கு வச்சிருக்கிறதுல புது குரான்கள் இருப்பதை விட பழைய குரான்கள் பழைய கிதாபுகள் கிழிஞ்சது எரிக்கக்கூடிய முடியாது, பேப்பரை கூட பறக்க முடியாது, இப்படியா கொண்டு எடுத்துக்கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. ஏன் நாளைக்கு கபிர்ஸ்தான்ல போட்டு பதவியில் இருக்காத, அது நீங்களே செஞ்சுட்டு போயிடலாமே. ஒரு பள்ளிவாயிலுக்கு என்று வாங்கி வைக்கக்கூடியது மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடியது, மார்க்கத்திற்கு சம்பந்தப்பட்ட ஒன்றை, நல்ல விஷயங்களை நல்ல பொருளாக தரமான பொருளாக நீங்கள் வாங்கி வைக்க வேண்டும். ஒரு குரான் இருக்குது, நீங்க பள்ளியாசல எடுத்து குரான் எடுத்து போது அவங்க எத்தனை நபர்கள் தெரியல. ஆனா சில பள்ளியாசல பாத்தீங்கன்னா அப்படியே அழகா பாத்தீங்கன்னா கலர் கலரா மின்னிக்கிட்டு இருக்கும். அந்த பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்ஷனா இருக்கும். எங்க நம்ம வந்து பள்ளியாசலுக்குள்ள நுழைஞ்சிட்டோமா அல்லது ஏதாவது கடைகள் இருக்க புக்கு ஸ்டால்ல நுழைஞ்சிட்டோமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு முன்னாடி ரேட்ல எல்லாம் அழகா அழித்து வச்சிருப்பாங்க. அத கண்ணாடியை வந்து போட்டு பூட்டி வச்சிருப்பாங்க. எதுக்கு அது? ஏன் நீங்கள் அப்படி வைத்திருந்த என்ன பிரயோஜனம்? அதை பாதுகாக்கின்றோம் என்பதாக அந்த மத்துவாக்களை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். குரான் கிதாபுகள் ஹதீஸ் கிதாபுகள் என்ன வைக்கின்றோமோ அத்தனையும் எதற்காக வேண்டி பள்ளிக்குள் வரக்கூடியவர்கள் வீண் பேச்சுக்கள் இருந்து தவிர்க்கப்பட வேண்டும். அதை அவர்கள் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இங்குதான் அமைதிகள், சாந்தி, சமாதானம் அனைத்தும் ஏற்படக்கூடிய இடம், இறங்கக்கூடிய இடம் பள்ளி வாயிலாக இருக்கிறது என்பதை எண்ணி வருகின்றோ அதை அவர்கள் அங்கே தங்களுடைய உள்ளத்திற்கும் தீங்கிழைக்க வேண்டும், தன்னுடைய அறிவிற்கும் தீனி இழைக்க வேண்டும் என்பதற்காக அங்க வைக்கிறோம். குர்ஆனுடைய கிதாபுகள் நீங்கள் வாங்கி ஒரு பள்ளிக்கு நன்மை செய்கின்றோம் என்றால் கிதாபுகளை வாங்கி குர்ஆன்களை வாங்கி போடுங்கள். அதற்கு முன்பதாக அதை கற்றுக்கொள்வதற்கு, அதை படிப்பதற்கு உரிய ஆர்வங்களை இளைஞர்கள் மத்தியிலிருந்து எடுத்துக் கொண்டு வாருங்கள்.
சில இடங்கள்ல இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் எல்லாத்துக்கும் ஏதோ நாடுகளை சொல்கின்றோமே, அங்கெல்லாம் பாருங்கள் பள்ளிவாசலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியது லைப்ரரி வச்சிருக்காங்க. ஏன் லைப்ரரி வச்சிருக்காங்க? லைப்ரரி வைக்கக்கூடியதற்குரிய நோக்கம் அங்கு வந்து ஏனைய புத்தகங்களை, அதாவது மார்க்க சம்பந்தப்பட்ட கிதாபுகளை அவர்கள் படித்த அறிவுகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அறிவை பெருக்குவதற்கு நம்முடைய மார்க்கம் ஒருபடி நேராக என்று நமக்கு சொல்லித் தருகின்றது. இல்லையே, எந்த பள்ளிவாசல்ல இருக்குது? சண்டாக்கி இருக்கு, மையத்தை குளிப்பாட்டுவதற்கு அந்த தேவனுக்கு ஒன்னும் சொல்ல போன சிலத்துல மையத்தை குளிப்பாட்டும் போது மறைக்கிறதுக்காக வேண்டி கூடாது இருக்கு, எல்லாம் இருக்கு. பொருள் பேசுறதுக்காக வேண்டி வெளியில திண்ணைகள் கட்டப்பட்டிருக்கு. எல்லா இடங்களிலும் அசாப சுஃபான் சொல்லக்கூடிய அன்னைக்கு திண்ணை தோழர்கள் இருந்தாங்க. அன்னைக்கு திண்ணை தோழர்கள் இருந்தவர்கள் மார்க்கத்தை தெரிந்து கொண்டார்கள். அதிலிருந்து வரப்பட்டவர்கள் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கார்கள். ஆனா இன்னைக்கு திண்ணை இருக்குது, ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை பசாதியும் பேசுறதுக்காக வெளியே திண்ண வெளியே சேரி இது போட்டு வைக்கிறது. அதுக்குத்தான் சொல்லுவாங்க, 10 பேர் சொல்லுவாங்க, 20 பேர் தமிழிலே ஒன்று பேசிட்டு எல்லாத்தையும் பரலாக இருக்கட்டும், சுண்ணத்தாக இருக்கட்டும், சுண்ணத்து மக்களாக இருக்கட்டும், பரல கிஃபாயாவாக இருக்கட்டும், எல்லா தொழிலும் சரி, அது 10 பேர் அங்க உட்கார்ந்துருக்கும். ஒண்ணு மையத்தொழில் சொன்னோம்னா மையத்து குடிவு நல்லா இருக்காங்க, படுத்து வேணா போய் பார்த்துட்டு வாங்க. இந்த தொழிலை விசாரம் இல்லை, மையத்திற்கு நீங்கள் தொழில்களில் கலந்து கொள்ள வேண்டுமே. அவர்களுக்கு செய்யக்கூடிய துஆவாச்சே, இந்த துஆவை விட்டு போட்டு வெளியே நிற்கிற 4 பேர் அந்த குடியை போய் பார்த்துட்டு என்ன ஆக போகுது? மையத்து வர்றதுக்கு நிறைய குடியை பார்த்து சரி பண்ணிருக்கிறாங்க. அருமைக்குரிய சகோதரர்களே, தொழுகையை விட்டு விடுகின்றோம். இதுல ஒண்ணு சில இடங்களில் மையத்து தொழிலை கொண்டு போயிடுவாங்க. இங்க அடுத்து பரலுக்கு தொழிலுக்கு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. 4 பேர் ஆஜத்து மோதினாரு, இந்த இமாம, இவங்க 4 பேர், இது வயசானவங்க, முடியாதவங்க, நடக்க முடியாதவங்க, சேர்ல பரல் 4 பேர், அவ்வளவுதான். இங்க ஒண்ணு மையத்தை கபர்கள் அடக்கம் பண்றது. அத்தனை பேர் முழுக்கமாக படிப்பாரா இல்ல எப்படி சந்தை போறாரா? என்ன 4 பேர் போது நமக்கு அங்க குடியில அடக்க ரெகுமெண்ட் சொல்றதுக்கு இதற்காக வேண்டி பாக்கி உள்ளவர்கள் நம்முடைய பரல் ஐன் பல்ல கிஃபாயா முடிஞ்சுனா பரல் ஐன் இதை நாம் நிறைவேற்ற வேண்டுமே. இதை தவறி விடுகின்றோம். ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் சிறு சதக்காக்கள் தர்மங்களில் வரக்கூடிய விஷயங்கள் தான். எது பிறருக்கு நோயினைகள் நாம ஒருத்தவங்களுக்கு துவா செய்வது அது ஒரு சதக்காக, அதே ஒரு தர்மம் தான். நோயினை தருவதை எடுத்து போறது ஒரு தர்மம் தான். ரசூலுல்லாஹி எல்லாம் சொன்னாங்க, பாதையில் இருக்கக்கூடிய நோயினை தரக்கூடியதை அகற்றுவது ஒரு தர்மம் தான், சலாஞ்சது ஒரு தர்மம் தான். எல்லாமே சிறு சிறு தர்மங்கள் தான். பொருள்கள் இல்லாமல் வார்த்தைகள் மூலியமாக செயல்கள் மூலியமாக செய்யக்கூடிய தர்மங்கள். ஆனால் நம்முடைய இடங்களில் நம்மை நாடி வரக்கூடியவர்களை நாம் தவிக்க விடுவது இருக்கின்றது. இது பெரியும் வலாலத்தாக இருக்கின்றது. அவர்களுக்கு கண்ணியத்தை காப்பாற்றப்பட வேண்டும், கண்ணியங்களை கொடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு தர்மங்கள் என்பது ஏராளமான விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதை விடக்கூடிய சமயங்களில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் இருக்கின்றது. அதை நாம் பார்ப்போம். இந்த ரமலானுடைய மாசத்துல முக்கியமான விஷயம், ரமலானுடைய மாசத்துல நோன்பு நோக்கே தீரணும், கண்டிப்பாக அவசியமாக. நோன்பு நோக்காம என்ன செய்யணும் தெரியுமா? சில நோன்பு நோக்காம இருக்காங்க. நோன்பு நோக்காம இருப்பது பெரும் குற்றம், பெரும் பாவம். சிலருக்கு விட்டுக் கொள்வதற்கு அனுமதி இருக்குது. பிரயாணத்தில் இருக்கக்கூடியவங்க, நோய் நொடியில் இருக்கக்கூடியவங்க, வயோதிகர்கள், அதே சமயத்தில் அந்த பெண்களுக்குரிய அந்த சில நேரங்களில் அவர்கள் தொழுகை எந்த நேரங்கள் இல்லாமல் கூடாது, அந்த நேரங்கள் எல்லாம் அவர்கள் நோன்பை விட்டுக் கொள்வதற்கு அவங்களுக்கு அனுமதி இருக்குது. ஆனால் இவர்களும் கூட ரமலான் கழிச்சதற்கு பின்னால் அவர்களை அதை எடுத்து நோன்பு வைக்கணும். இது மாற்றம் சொல்லக்கூடிய உண்மை. இந்த ரமலானுடைய நேரத்திலையும்
நோன்பு வைக்காம இருக்கக்கூடிய ஆடு வெளிய பப்ளிக்கா நின்று இவர் நோன்பு முடிக்கக்கூடிய உணவை உண்டு கொண்டு இருக்கின்றார் என்றால் இதை விட பெரும் பாவி பெரும் குற்றவாளி வேறு யார் இருக்க முடியும்? பெரும் பாவி அல்லாஹ் சொல்கின்றானே, சிலர்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்கின்றானே, என்பதாக அல்லாஹ் சொல்கின்றானே. இதோடு சேர்ந்தவர்கள் ஆயிட்டார்களோ எனக்குரிய எண்ணங்கள் நமக்கு தோன்றுகின்றது. கதமல்லாஹ் அல்லாஹ் தஆலா முத்திரை வைத்து விட்டான். சவாஉன் அலைஹிம் அன்தம் அம்மம் துன்திரும் லா யுமினூன். இந்த பாவிகளுக்கு இந்த பாவிகளுக்கு என்னதான் சரி, நீங்க கத்தி நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, அன்பா சொன்னாலும் சரி, அலட்டி சொன்னாலும் சரி, அடிச்சு சொன்னாலும் சரி, இவர்கள் நீங்கள் சொன்னாலும் ஒண்ணுதான், சொல்லாமல் இருக்கிறது ஒண்ணுதான். கேட்க மாட்டாங்க, அவங்க காலை மூடிக்கிறாங்க. அதான் அல்லாஹ் சொல்ற, கதமல்லாஹு அலா குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளங்களில் முத்திரை குத்தப்பட்டது. அவர்களுடைய பார்வைகளில் அவர்களுடைய செவிகளில் முத்திரை குத்தப்பட்டு விட்டது. அவர்களுடைய பார்வைகள் தேவையிடப்பட்டு விட்டது. அதனால அவங்களுக்கு நீங்க அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யணும் செய்தா, செய்யாம இருக்கணும் செய்தா, சத்தம் சந்தேகங்களது. இன்னைக்கு தவறை இந்த சைத்தான்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் எவ்வளவு இஸ்லாம் என்று பேர்தாங்கிகளாகத்தானே இருக்கின்றார்கள். வேதனையாக இருக்கின்றது, வேதனையாக இருக்கின்றது. ஏன் மூணு விஷயத்தை நீங்க ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்க. ஒண்ணு, நீங்க அடிச்சு சொல்லுங்க அவங்கள்ட்ட, இல்லாட்டி உங்களுடைய வார்த்தைகள் வைக்கிறா நீங்க எடுத்து சொல்லுங்க. அதுக்கு முடியாட்டி மாசலாமல் ஒதுங்கிருங்க, மொத்தத்துக்கு போயிருங்க. அதுதான் எங்களுக்கு முதல்ல செய்யக்கூடியது. செய்யறதுக்கு நம்முடைய இந்திய நாட்டுடைய சட்டத்தின் பிரகாரம் அல்லது எங்களுடைய சூழலின் பிரகாரம் அது செய்ய முடியாது. நாங்க பரம்பரை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பார்களையும் போய் அடிச்சு செஞ்சோம்னா நீங்க பாருக்குள்ள வந்தேன்னு நம்மளை சேர்ப்பாங்க. இன்னைக்கு பல வீடுகளே பாராக இருக்குது, பல பேர் கடைகளை பாராக வச்சிருக்காங்க. வீடே இல்லாம கொண்டிருக்கக்கூடிய சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் இருந்து கொண்டே இருக்கின்றது. ரமலானுடைய ஆழங்களிலும் ஷைத்தான்கள் விளங்கிட்ட ஆழங்கள் இந்த மாதங்களில் தவறுகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் இந்த பெருந்தவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இப்படி இருக்கின்றார்கள் என்றால் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய நம்முடைய இளைய சமுதாயம் எப்படி திரும்பும்? அது வந்து கூடி போச்சுக்கிறது, அது என்னமோ ஹான்ஸ் வச்சுக்கிறது, போகுது வேகமா போகுது, பைக்ல போகுது, எல்லாத்தையும் போறத இடம்லாம் வேகம் தான். தெரியல வீட்டுல பார்த்தா இப்பதான் அல்லாஹ்வுடைய ஒண்ணு இந்த நாளைக்கு ஆரம்பிச்சுவாங்க. சனி ஞாயிறுல பாத்தீங்கன்னா இந்த மீன் ரோட்ல பாத்தீங்கன்னா ரேஸ் பார்க்கலாம், பைக் ரேஸ் ஆட்டோ ரேஸ் எல்லா இடங்களும் இங்க எப்படி இருக்குன்னு தெரியல, எல்லா இடங்களும் நடக்கிறது. அல்லாஹ் காப்பாற்றணும். நம்மளுடைய பிள்ளைகள் சகர் செய்யணும்னு போறாங்க, அந்த சகர் செய்யற இடத்துல நீங்க போறதுக்கு ஜனாசாக்களை வச்சிருந்தாங்க, நீங்க ஆக்கிறாதீங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லாஹ் எந்த ரிஸ்க்கு நம்ம கைத்து வைக்கின்றான் அங்குதான் நாம் உள்ள போகின்றோம். எந்த உணவாக இருந்தாலும் தொண்டைக்கு கீழே போன நஜீஸ், அதை மட்டும் நீங்க நினைச்சுங்க. அது மந்தி போனாலும் சரி, அல்லது நம்ம வெறும் தாழ்ச்ச சாம்பார் போனாலும் சரி, வெறுஞ்சோறு வெள்ளச்சோறு போனாலும் சரி, நீங்க கஞ்சியை கரைச்சி குடிச்சாலும் சரி, இந்த தொண்டை வரையும் தான் அந்த டேஸ்ட் எல்லாமே. இது கீழே வச்சுனா எல்லாம் நஜீஸ். யாரும் சொல்ல முடியுமா? கீழே என்னங்க இன்னைக்கு மறுநாள் காலையில பொண்ண நான் போய் மந்தி போட்டு வந்திருக்கேன் சொல்ல முடியுமா? அது என்ன சொல்லுவோம்? நஜீஸ் தான் போய் தந்துருக்கோம். கஞ்சி குடிச்சாலும் அதுதான் சொல்ல போறோம், மந்தி சாப்பிட்டாலும் அதுதான் சொல்ல போறோம், எதை சாப்பிட்டாலும் சொல்ல போறோம். நம் எதை சாப்பிட்டாலும் தாக்கத்தில் பிஸ்மில்லா சொல்லி யாரெல்லாம் என்னுடைய உடனே தாக்கத்தை கொடு, நீக்க அமரி உண்மை எல்லாம் கிடைக்கும். உனக்கு ராகத்தும் கிடைக்கும், உனக்குரிய பரக்கத்தும் கிடைக்கும். இன்னைக்கு கொடுக்கக்கூடியதை இதே சமயத்தில் வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்களை நாம் கடைசி தருணத்தில் இறுதியாக பார்ப்போம். இந்த தர்மங்களை சதகா ஃபித்ர், ஈதுல் ஃபித்ர் என்று சொல்கின்றமே, இது ஜகாத்துடைய அந்த அடிப்படையில் வரக்கூடியது. அதுவும் அவசியம் கொடுத்தே தீர வேண்டும். அதுவும் கொடுக்கக்கூடியது எனக்கு தெரிஞ்சவங்க கொண்டு போய் கொடுக்கிறதுங்கிறது முக்கியமான ஒண்ணு.
ஏழைகளை எளியவர்களை பார்த்து கொடுக்கணும். ஏழைகளுக்கு கொடுக்கலாம், எத்தீம்களுக்கு கொடுக்கலாம், அனாதைகளுக்கு கொடுக்கலாம், வழிபோக்கர்களுக்கு கொடுக்கலாம், ஈசபில் அல்லாஹ்வுடைய பாதையில் இருப்பவர்களுக்கு கொடுக்கலாம். அதே சமயத்தில் இஸ்லாத்தில் வரப்பட்டவர்களுக்கு கொடுக்கலாம். இஸ்லாத்தை வந்திருக்காங்க அவங்களுக்காக அவருடைய வளர்ச்சிக்காக கொடுக்கலாம். கைதிகளை விடுதலை செய்வதற்காக கொடுக்கலாம். ஏழு நபர்களுக்கு கொடுப்பதற்கு மார்க்கம் அனுமதிச்சிருக்கு. ஜகாத்தும் சரி, சதகாவும் சரி, இதை எல்லா நபர்களுக்கு கொடுக்கலாம். தாராளமா அங்கு கொடுங்க. ரமலானுடைய மாதத்தை கொடுக்கிற விட்டுப்பட்டவர் எல்லா மாசத்திலும் குறித்து நன்மை கட்ட போயிங்க. 1,700 அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய மாசம் அல்லவா? நீங்க 1 ரூபாய் கொடுத்தீங்க, 700 ரூபாய் கொடுத்த நன்மைகள் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மாசம் அல்லவா? நம்முடைய வழக்கரம் கொடுக்கக்கூடிய இடக்கரம் தெரியாம கொடுக்கக்கூடிய மாசம் அல்லவா? தாராளமா கொடுங்க. அதே சமயத்துல நாம் இன்னைக்கு ரொம்ப வேதனைப்பட்ட நம்முடைய சமுதாயத்துடைய பாக்கி ஏனைய நபர்கள், எல்லா நபர்களும் பேசக்கூடிய நபர்கள், நாம் அதுக்கொண்டு பேசிக்கொண்டே இருக்கக்கூடியது என்ன சொல்றோம்? இஸ்லாமிய கைதிகளை நீங்க விடுதலை செய்ய சம்பாதிக்கக்கூடிய சம்பாதிச்சு கொடுக்கணும் இருக்காது. இப்ப இந்த குடும்பம் வந்து நடத்தவர்களுக்கு இந்த குடும்பத்தை முன்னேற்ற பாதைகள் செய்வதற்காக வேண்டி என்ன உதவிகளை நாம் செய்திருக்கின்றோம்? அவர் இல்லை எனக்கூடிய ஏக்கத்தை தீர்க்கும் அளவிற்கு பொருளாதார உதவிகள் என்ன உதவிகளை நாம் செய்திருக்கின்றோம்? பாருங்க. நாங்க ரமலானுக்கு ஒவ்வொரு கிட்டு கொண்டு போய் கொடுத்துடுறாங்க. இந்த ஃபுட்ரா கிட்டு நாங்க போட்டுட்டு இருக்கோம், எல்லாம் வாங்கி காசு வாங்கி போட்டோம்ல, அந்த கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து என்ன செய்வீங்க? ஹஜ் பண்ண டைத்துல மாடு இருப்போம், அந்த கை கொண்டு போய் கொடுத்துடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்யணும்? அவங்க என்ன செய்வாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. இது பெரும் பாவம் அல்லவா? அல்லாஹ் சொல்லப்பட்டிருக்கின்றது, ஒட்டுமொத்தமாக அத்தனை நபர்களுடைய காசுகளையும் அவர்களிடத்தில் கொடுப்பதற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கின்றார்களோ, ஏதோ ஒரு நாள்ல, ஏதோ ஒரு மாசத்துல, ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒன்றை குறித்து விட்டு போட்டோசாவுக்காண்டி போட்டோவில் நான் போட்டு முடிச்சுகிறது. இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏழைகளுக்கு நாங்கள் உதவி செய்யணும். எப்போ உதவி செய்யுங்க? இந்த புத்தகம் உதவி செய்யணும். வேற என்னங்க உதவி செய்யுங்க? இந்த குர்பானி விட்டா கை கொண்டு உதவி செய்யுங்க. வேற என்னங்க உதவி செய்யுங்க? வேற என்னங்க உதவி செய்ய முடியும்? என்னங்க செய்யலாம்? அதுவும் சொல்லிட்டோம்ல, சிந்திராவுடைய கொடுக்கூடியது எத்தனை நாளைக்கு அவங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க? குடிக்கக்கூடிய கறியை எத்தனை நாளைக்கு வச்சு அவங்க சாப்பிட்டுவாங்க? அவருடைய பசிகள், அவருடைய வறுமைகள் போய்விடுமா? அதை போக்குவதற்குரிய நடவடிக்கைகளை நாம் என்ன எடுத்திருக்கின்றோம்? நம்முடைய இடங்களில் நம்மை தேடி வரப்பட்டவர்களும் வறுமையில் மாற்றுகின்றார்கள் என்றால் நாளைக்கு அல்லாஹ்விடம் நீங்களும் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும் என்பதாக கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹத் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.